ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை சட்னி செய்முறை. இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷனான சட்னி. 6 பல் பூண்டு, 10லேருந்து 12 காஞ்ச மிளகா, 2 தேங்காய் பத்தை, வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. வேர்க்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. வாரத்தில் 3 நாள் 4 நாள் கூட சட்னி செஞ்சு சாப்பிட்லாம், வறுத்து சாப்பிட்லாம். வேர்க்கடலையில் என்ன செஞ்சு சாப்பிட்டாலும் நிறைய சத்து. அரைச்ச சட்னியை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை லேசாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். தாளிப்பு தேவையான அளவு எண்ணெய், கடுகு உளுந்து போட்டு பொரிய விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து சட்னியை தாளிச்சிக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. அற்புதமான டேஸ்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி தோசையோடு தான் சேர்த்து சாப்பிட போகிறோம். கல் தோசை ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு தோசை சாப்பிட்லாம் போல் இருக்கும்.